எபிசோட் 194. வேங்கையனும் தமிழ்வாணனும் அந்த லைட் ரேஸ் விழுந்த இடத்திற்கு வந்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அன்பை பகிர்ந்து கொண்டு ஆதனை தேடுவதற்கு சென்றார்கள். இருவரும் அந்த லைட் ரேஸ் இருக்கும் முழு இடத்தையும் சுற்றி பார்த்தும் ஆதன் அங்கு இல்லை என்று தெரிந்து சற்று வருத்தத்துடன் திரும்பினார்கள். இருவரும் மீண்டும் சந்தித்து ஆதன் எங்கும் இல்லை என்பது போல சைகை செய்தார்கள். அப்போது தமிழ்வாணன் வேங்கையனை பார்த்து, என்னப்பா இந்த ஆதன் எங்கேயுமே காணோம் என்று கேட்டான். அவன் வேற எங்கேயாவது இருப்பான் தமிழே, அவன் இப்ப வரலைனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நீ ஃப்ரீயா விடு மச்சான் என்று கூறினான் வேங்கையன். அதுவும் சரிதான், அவன் இதோட முக்கியமான ஒரு வேலையில இருப்பான், அதனாலதான் அவனை இங்க காணோம். சரி, அவன் எப்படியும் சரியான நேரத்துக்கு வந்துருவான் என்று கூறினான் தமிழ்வாணன். அதை கேட்டு வேங்கையனும் ஆமென்று தலையசைத்தான். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து அங்கிருக்கும் லைட் ரேஸை பார்த்து கொண்டிருந்தார்கள். ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த விஜயன் முகத்தில் நெடுநேரம் கழித்து ஒரு பெருமை மிகு சிரிப்பும் சந்தோஷமும் வந்தது. ஏனென்றால் அவரது மகளும் மகனும் அந்த லைட் ரேஸில் இருந்த சக்தி ஆற்றலை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். வேந்தனும் வனிதாவும் தனது கௌரவத்தை ஊர் முன்பு உயர்த்தி விட்டார்கள் என்று மிகவும் சந்தோஷமாக தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தார் விஜயன். அப்போது இளங்கோவன் விஜயனை பார்த்து, வாழ்த்துக்கள் விஜயன் என்று கூறிவிட்டு அவரை கட்டி அணைத்து விட்டு, வேந்தனும் வனிதாவும் அந்த லைட் ரேஸ்ல இருந்து ஆற்றல் சக்தியை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்த எல்லாரும் பக்கத்துல போறதுக்கு பயந்துகிட்டு இருந்த இடத்துல நம்ம பசங்க அசால்ட்டா போய் சாதிச்சிட்டாங்க என்று சந்தோஷமாக கூறினார். அதை கேட்டு விஜயன் சந்தோஷமாக தலையசைத்து விட்டு, ஆமா ஆமா இளங்கோ, நம்ம பசங்க இதை செஞ்சிருவாங்க, நமக்குதான் நல்லாவே தெரியுமே என்று பெருமிதமாக கூறினார். விஜயன் பேசியதை கேட்டு இளங்கோவன் மட்டுமல்லாமல் அங்கிருந்த அரசபுரத்தின் முக்கியமான நபர்கள் அனைவரும் ஆமென்று தலையசைத்தார்கள். ஏனென்றால் அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் வேந்தனும் வனிதாவும் மிகவும் ஆக சிறந்த வலிமை மிக்க வீரர்கள் என்று. அது மட்டுமின்றி அவர்கள் இருவரும் அரசபுரத்தின் மிகவும் முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரங்களாகும். அவர்கள் இருவரும் அதை செய்யவில்லை என்றால்தான் அதில் ஆச்சரியமே. அந்த அரசபுரத்து ஆளுமைகளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, கர்வமாகவும் இருந்தது. ஏனென்றால் அந்த ரகசிய இடத்திற்குள் செல்லாத வம்சத்தினரே இல்லை. அப்படி இருக்கும்போது தங்கள் வம்சத்தை சேர்ந்தவர்கள்தான் அந்த லைட் ரேஸில் முதலில் கால் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாகும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அங்கு வேந்தனும் வனிதாவும் லைட் ரேஸில் நின்று கொண்டிருப்பதை பார்த்த தமிழ்வாணன் சந்தோஷமாக உணர்ந்து விட்டு வேங்கையனை பார்த்து, வேங்கையன், இதுக்கு மேல நம்ம இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா சரி வராது, வா நம்மளும் போய் ஆளுக்கு ஒரு லைட் ரேஸ்ல தியானத்தை ஆரம்பிக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டு வேங்கையனும் போலாம் வா என்று பதிலளித்தான். வேங்கையன் உடனே ஒப்புக்கொண்டான். ஏனென்றால் அவனுக்கு அந்த ஆற்றல் சக்தியை அடைய வேண்டும் என்றுதான் எண்ணம் இருந்தது. அதன் பிறகு இருவரும் அந்த லைட் ரேஸை நோக்கி நடந்து சென்றார்கள். அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் தமிழ்வாணனை ஏதும் பேசவில்லை. ஆனால் வேங்கையனை சந்தேகமாக பார்த்தார்கள். ஏனென்றால் தமிழ்வாணன் இயற்கையாகவே ரகசிய இடத்திற்கு சம்பந்தப்பட்டவனாகும். ஆனால் வேங்கையன் இந்த இடத்திற்கும் புதுமையானவன். அத்துடன் அவன் சக்தி ஆற்றல் அந்த லைட் ரேஸை தாங்குமா என்று அங்கிருந்த பலருக்கும் சந்தேகம் வந்தது. இந்த மொட்டத்தலையன் தேவையில்லாம அந்த லைட் ரேஸ்ல போய் சக்தி எடுக்கிறேன்னு நின்னு சாக போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட் போனதுக்கு அவன் அந்த லைட் ரேஸ் எச்சரிக்கை பண்ணி அனுப்பிடுச்சு. இப்ப இவன் போனான்னா ஆளும் சிக்க மாட்டான், இவன் உயிரும் தப்பாது என்று கூட்டத்தில் இருந்த மக்கள் வேங்கையனின் சக்தியை குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் அமைதியாக அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது இருவரும் வேந்தனும் வனிதாவும் இருக்கும் லைட் ரேஸில் சென்று சக்தி ஆற்றலை பெற வேண்டும் என்று எண்ணவில்லை. அதற்கு மாறாக யாரும் இல்லாத வேறு 2 லைட் ரேஸில் செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள். இருவரும் ஆளுக்கு ஒரு லைட் ரேஸில் அடியெடுத்து வைத்தார்கள். அங்கிருந்த மக்கள் தமிழ்வாணனை விட வேங்கையனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழ்வாணன் அந்த லைட் ரேஸை மெதுவாகவும் பொறுமையாகவும் கையாண்டு மெல்ல மெல்ல அந்த லைட் ரேஸில் செல்லும் போது அவன் அங்கிருந்து எந்த ஒரு எதிர்மறையான தாக்கமும் உணரவில்லை. அந்த லைட் ரேஸ் தமிழ்வாணனை ஏற்றுக்கொண்டு உள்ளே அனுமதித்தது. தமிழ்வாணனின் சக்தி ஆற்றல் வேந்தனின் சக்தி ஆற்றலுக்கு குறைவானதில்லை என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டது. அதை பார்த்த தமிழ்ச்செல்வனுக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது. ஏனென்றால் அரசபுரத்தில் விஜயன்தான் மாவீரன், தமிழ்ச்செல்வன் அவனை விட குறைந்த சக்தியை வைத்திருப்பவன் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதேபோல் தமிழ்வாணன் மற்றும் வேந்தனும் பேசப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இருவரும் சமம்தான் என்று இந்த லைட் ரேஸ் அனைவருக்கும் உணர்த்திவிட்டது. தமிழ்வாணன் மெல்ல மெல்ல உள்ளே நகர்ந்து சென்று கொண்டே இருந்தான். அவனும் அந்த லைட் ரேஸில் முக்கியமான இடத்திற்கு சென்றடைந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு சக்தி ஆற்றல் வந்து தமிழ்வாணனை அப்படியே கவர் செய்து கொண்டது. அதை பார்த்த தமிழ்வாணன்
அவனது கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு தியான நிலைக்கு சென்றான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் மட்டுமல்ல, விஜயன் மற்றும் இளங்கோவனும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தமிழ்வாணன் ஆற்றல் சக்தியில் அவனது தந்தையைப் போலவே குறைந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று சொல்ல போனால் வேந்தனை விட மிகவும் ஆகச்சிறந்த முறையில் நடந்து கொண்டது தமிழ்வாணன் தான். அதை பார்த்து அங்கிருந்த விஜயனுக்கு நெஞ்சில் இடி விழுந்தது போல உணர்ந்து கோபத்திலும் வெறுப்பிலும் பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். வேங்கையனும் அதை பார்த்து திகைத்து போனான். அதன் பிறகு அந்த லைட் ரேஸில் கவனத்தை வைத்து அவனும் உள்ளே சென்றான். முதலில் அந்த சக்தியாற்றல் அவன் உடம்பை கவர் செய்தது. அதை பார்த்து அவன் கண்களை மூடி அங்கு என்ன நடக்கிறது என்று டிவைன் சென்ஸ் மூலமாக பார்த்து தெரிந்து கொண்டான். அதன் பிறகு சற்று நேரத்தில் அந்த சக்தியாற்றல் அவனது உடம்பை பொறுமையாக கையாள ஆரம்பித்தது. அவன் அப்படியே அந்த லைட் ரேஸ் சக்தி ஆற்றலுடன் இணைந்து பயணிக்க ஆரம்பித்தான். அதனால் அந்த ஆற்றல் சக்தி அவனை ஏதும் செய்யாமல் அவனது உடம்பை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. வேங்கையன் தனது கண்களை திறந்து பார்த்தான். அங்கு ஒரு லைட் சக்தி அவனது கண்ணில் பட்டது. அதை பார்த்து கொண்டே முன்னேறி சென்றான் வேங்கையன். அப்போது திடீரென்று ஒரு சக்தி வந்து அவனது உடம்பில் பட்டது. ஆனால் அது அவனை தடுக்கவும் இல்லை, காயப்படுத்தவும் நினைக்கவில்லை. வேங்கையன் அவனது அடுத்த அடியை மெல்ல மெல்ல பொறுமையாக எடுத்து வைத்து முன்னேறினான். அவனது உடல் பலமும் மனபலமும் மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த சக்தி ஆற்றலை பெற இது இரண்டுதான் முக்கிய தந்திரமாகும். அதனால் மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டே சென்றான் வேங்கையன். இறுதியாக அந்த சக்தி ஆற்றல் கிடைக்கும் இடத்தை சென்றடைந்தான் வேங்கையன். அவன் அங்கு சென்றடைந்ததை பார்த்த மக்கள் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த மொட்டத்தலையனும் பார்க்கதான் சாதாரணமா தெரியறான். அவன் பாருங்க, அந்த சக்தி ஆற்றல் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டான். அங்க எத்தனை எக்ஸ்போர்ட்கள் இருந்தும் என்ன பயன்? அந்த மொட்டத்தலைய மாதிரி உள்ள போறதுக்கு தில்லு வேணும் என்று மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவன் கூறினான். அதை கேட்டு சோமன், என்னப்பா மகிழா, நம்ம நண்பர்கள் 2 பேர் வந்து அந்த சக்தி ஆற்றல் கொடுக்கிற இடத்துக்கே போயிட்டாங்க. இன்னும் நம்ம ஹீரோவை காணமே. அதுவும் இல்லாம அந்த தருண் கிட்ட இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா ஆதன் எங்க போனானே தெரியலையே என்று கூறினான். நானும் உன் கூட தான் அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீன்ல தேடிட்டு தானே இருக்கேன். அவன் எங்க போனான்னு எனக்கு எப்படா தெரியும்? ஆனா ஆதன் எங்க இருந்தாலும் சேஃபா இருக்கணும். ஏன்னா அங்க பாரு, அந்த தருணும் சந்திரா அகாடமி வீரர்களும் ஆதனை எப்படி கொலவெறியோட தேடிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் ஆதன் என்ன பண்ண போறான்னு தான் தெரியல. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். ஆதன் கண்டிப்பா அந்த லைட் ரேஸ் இடத்துக்கு வருவான் என்று கூறினான் மகிழன். ஆமாமா, சரி, பொறுமையா வரட்டும். ஆனா எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்தா சரி. ஏன்னா அவன் உடம்பெல்லாம் காயமா வேற இருந்துச்சா, அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயமா இருக்கு என்று கூறினான் சுமன். அதெல்லாம் ஒண்ணு இருக்காது மச்சான், நீ ஃப்ரீயா விட்டு பாத்துக்கலாம் என்று கூறினான் மகிழன். அதை கேட்டு சோமனும் சரி என்று தலையசைத்து விட்டு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனில் ஆதன் தெரிகிறானா என்று பார்த்து கொண்டிருந்தான். வேங்கையன் அந்த ஆற்றல் சக்தி பெறும் இடத்திற்குள் சென்றது அங்கிருந்த யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றாகும். ஏனென்றால் அங்கு பல எக்ஸ்போர்ட்கள் முயற்சி செய்து தோல்வியடைந்திருக்கும் போது முதலாக சென்ற வேங்கையன் அந்த சக்தி ஆற்றல் கிடைக்கும் இடத்திற்கு சென்றது பலருக்கு பொறாமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியது. அப்போது நன்னனும் புலிச்செல்வனும் அந்த லைட் ரேஸை நோக்கி நடந்து சென்றார்கள். அப்போது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த இருவருக்கும் முன்பே ஒருமுறை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இருவரும் 2 பெரிய அகாடமியின் பெரிய மாவீரர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். தற்போது இருவரும் ஒரே இடத்தில் ஒரே நோக்கத்திற்காக சங்கமித்திருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் நேருக்கு நேர் சண்டை போட அல்ல, அந்த லைட் ரேஸில் இருந்து சக்தி ஆற்றலை பெறுவதற்காகும். அவர்கள் இருவரும் பகைவர்களாக இருந்தாலும் இப்போது இந்த இடம் இருவரும் சண்டை போடுவதற்கான சிறந்த இடமில்லை என்று இருவரும் புரிந்து கொண்டார்கள். இருவருக்கும் வலிமையான சக்தி இருப்பது உண்மைதான். இருப்பினும் அவர்களுக்கு அந்த லைட் ரேஸில் இருந்து வரும் ஆற்றல் சக்தி என்ன செய்ய போகிறது என்பதை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. இறுதியில் நன்னன் அங்கிருந்த 5வது லைட் ரேஸ் பகுதியை தேர்ந்தெடுத்தான். புலிச்செல்வன் தமிழ்வாணன் இருந்த அந்த 3வது லைட் ரேஸை தேர்ந்தெடுத்து உள்ளே சென்றான். அந்த லைட் ரேஸ் வந்ததில் இருந்து அங்கிருந்த அனைத்து எக்ஸ்போர்ட்களும் அந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். சக்தி வாய்ந்த வீரர்கள் அந்த லைட் ரேஸில் செல்லவும் ஆரம்பித்தார்கள். அப்படி அங்கிருந்த மக்கள் மற்றும் எக்ஸ்போர்ட்களின் கவனம் அந்த லைட் ரேஸ் மீது இருந்தாலும் சிலரது கண்கள் ஆதனைத்தான் தேடிக்கொண்டிருந்தது. அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் பலரும் அந்த லைட் ரேஸிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அதில் சிலரை அந்த லைட் ரேஸ் ஏற்றுக்கொண்டது, பலரை அங்கிருந்து தூக்கி வெளியே எறிந்தது. அந்த லைட் ரேஸ் பொறுத்தவரை ஒருவன் சக்தி வாய்ந்தவனாக இருந்தால் மட்டுமே போதாது, புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த லைட் ரேஸில் வரும் சக்தி ஆற்றலுக்கு ஏற்ப நடந்து கொண்டு அத்துடன் பயணிக்க முடியும். அப்படியே அங்கு அரை நாள் கடந்தோடியது. பலரும் இந்த லைட் ரேஸில் அடியெடுத்து வைத்தாலும் அதில் இப்போது வரை 2 வீரர்கள் தான்
ஆற்றல் சக்தியின் எல்லைக்கு சென்று சக்தி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் அதிலிருந்து யார் முதலில் வரப்போகிறார்கள், அவர்கள் என்ன சக்தியை பெற்று வரப் போகிறார்கள் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த குகைக்குள் சென்றதும் அவனுக்கு வெளி உலகில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியவில்லை. அவன் ஒரு புது உலகத்திற்குள் சென்றது போல உணர்ந்தான். அங்கு நெருப்பு சக்தி தான் மிகவும் அதிகமாக இருந்தது. ஆதனின் மனம் அந்த நெருப்பு சக்தியில் மூழ்கியது. அவன் அப்படியே அமர்ந்து அதை பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது அவனுக்கு அதிலிருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து தன்னை மெல்ல அடைவது போல உணர்ந்தான். அதனால் ஆதன் அந்த நெருப்பின் மீது முழு கவனத்தையும் வைத்து அந்த சக்தியை அடைந்தாக வேண்டும் என்று எண்ணினான். ஆதன் அந்த நெருப்பை பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது அவனையே அறியாமல் அப்படியே கண்களை மூடி தியானத்திற்கு சென்றான். ஆதனுக்கு அந்த அரசபுரத்து போட்டி மற்ற எக்ஸ்போர்ட்கள் போல் முக்கியமானதாக தெரியவில்லை. ஏனென்றால் ஆதனுக்கு மற்ற சக்திகளை விட ஐம்பூதங்களின் சக்திதான் ஆகச்சிறந்த ஒன்றாகும் என்று நன்கு அறிந்திருந்தான். அது மட்டுமின்றி இந்த நெருப்பு ஆற்றலில் இருந்து மெல்ல மெல்ல அவன் உடம்புக்கு சக்தி கிடைப்பதை ஆதன் தனது டிவைன் சென்ஸ் மூலம் தெரிந்து கொண்டான். அதனால் ஆதன் இந்த இடத்தை விட்டு வேகமாக கிளம்ப வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டுவிட்டு அவனது முழு டிவைன் சென்ஸ் கவனத்தையும் அந்த நெருப்பின் மீது வைத்தான். ஆதன் உடலளவிலும் மனதளவிலும் முழுமையாக அந்த தியானத்தில் இறங்கினான். ஆதன் முன்பே அந்த காற்றின் சக்தியையும் ஈட்டியின் சக்தியையும் பெற்றிருந்ததால் மற்றவர்களை விட இந்த நெருப்பு சக்தி ஆதனை மிகவும் எளிதாகவும் வேகமாகவும் எடுத்துக்கொள்ள முடிந்தது. ஆதன் கண்களை மூடி அமர்ந்த பல மணி நேரமானது. இருப்பினும் அவனது உடல் சிறிதளவும் நகரவே இல்லை. கிணற்றில் எரிந்த கல் போல அப்படியே அமர்ந்திருந்தான் ஆதன். அந்த நெருப்பு ஆற்றல் ஆதனின் உடம்பில் சார்ந்த போது ஆதனுக்கு எந்த ஒரு பெரிய அளவிலான வலியும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த நெருப்பு ஆற்றல் ஆதனின் இரத்தத்தில் கலக்க ஆரம்பித்ததும் ஆதன் உடம்பு சற்று கலக்கம் ஏற்பட்டது. அப்போதுதான் ஆதனுக்கு உடம்பில் சில வலிகள் ஏற்பட்டது. ஆனால் அவன் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தி மற்றும் பள்ளத்தாக்கில் உடல் மற்றும் மன ரீதியான தியானம் செய்திருந்ததால் அந்த வலிக்கு ஒப்பிடும்போது இந்த வலி ஆதனுக்கு பெரிதாக தெரியவில்லை. இருப்பினும் ஆதன் பல்லை கடித்துக் கொண்டுதான் அந்த சக்தியை தனக்குள் ஏற்றுக்கொண்டிருந்தான். ஏனென்றால் அது நேரத்திற்கு நேரம் மிகவும் வலியை அதிகப்படுத்தியது. ஆதனின் உடம்பை அந்த நெருப்பு சக்தி மேலோட்டமாகத்தான் இதுவரை சென்று கொண்டிருந்தது. அந்த இரத்த ஓட்டங்கள் செல்ல ஆரம்பித்ததும் ஆதனுக்கு மிகவும் வலியை கொடுத்தது. அந்த வலி அந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தியை விடவும் மிகவும் வலியை கொடுக்க ஆரம்பித்தது. ஆதன் கண்கள் இரண்டும் சிவப்பாக மாறியது. அவன் அப்போது கண்களை திறக்கவே இல்லை. அந்த வலியை பொறுத்துக் கொண்டிருந்தான். மறுபக்கம் தருண் மற்றும் எக்ஸ்பர்ட்கள் அந்த மலை முழுக்க சுற்றி பார்த்து விட்டு வந்து, ஐயா, இந்த மலையை சுத்தி பார்த்துட்டோம், அந்த ஆதன் எங்கேயும் இல்ல, அடுத்து நம்ம இந்த மலை ஏறதுதான் பாக்கி ஐயா என்று கூறினான் ஒரு எக்ஸ்பர்ட். அதை கேட்ட தருண் தனது தலையை உயர்த்தி அந்த மலையை பார்த்தான். அதன் பிறகு திரும்பி அந்த லைட் ரேஸ் இறங்கி இருக்கும் இடத்தையும் பார்த்துவிட்டு சிறிது நேரம் யோசித்துக் கொண்டு நின்றிருந்தான். தருண் அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகிறான்? ஆதன் தருணின் கண்களில் தட்டுப்படுவானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 195. தருண் அங்கிருந்த மலையை பார்த்தான். அதில் அவனுக்கு ஆதன் இருந்த குகை மட்டும் தெரியவில்லை. ஏனென்றால் ஆதன் பல நபர்களை கொன்ற ஆற்றல் பாயிண்ட்ஸை பெற்றிருந்தான். ஆனால் தருண் சிலரை மட்டும்தான் கொன்று அவர்களது ஆற்றல் பாயிண்ட்ஸை பெற்றிருந்தான். அது மட்டுமின்றி அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் தருண் அளவும் பாயிண்ட்ஸ் இல்லாததால் அவர்களுக்கும் அந்த குகை கண்ணுக்கு தெரியவில்லை. தருண் அங்கிருந்த எக்ஸ்போர்ட்களை பார்த்து, சரி, நம்ம இந்த மலை மேல ஏறி பார்க்கலாம். அந்த ஆதன் இந்த மலை மேலதான் இருப்பான். கொஞ்சம் சக்தி வாய்ந்தவங்க எல்லாம் இந்த மலையை சுத்தி ஒளிஞ்சுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் என் கூட இந்த மலை ஏற வாங்க போலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த சில எக்ஸ்பர்ட்கள் அந்த மலையை சுற்றி ஒளிந்து கொண்டார்கள். மற்றவர்கள் தருணுடன் சேர்ந்து அந்த மலையை ஏற ஆரம்பித்தார்கள். தருணும் அந்த மலையில் ஆதனை தேடிக்கொண்டே மேலே ஏறினான். மறுபக்கம் ஆதன் தனது நெருப்பு ஆற்றல் சக்தியை போதுமான அளவு பெற்றுவிட்டான். அதனால் அவன் இத்துடன் தனது அடுத்த வேலையை பார்க்கலாம் என்று நினைத்துவிட்டு அவனது இடத்திலிருந்து எழுந்தான். ஆதன் அவனது இடத்திலிருந்து எழுந்ததும் அவனது தலை முதல் கால் வரை நெருப்பு சக்தி பரவுவதை நன்றாக உணர்ந்தான். வா, உடம்பெல்லாம் யாரோ 10 பேரை வச்சு அடிச்ச மாதிரி வலிக்குது. அதே அளவு ஏதோ ஆற்றல் சக்தியும் கிடைச்ச மாதிரியும் இருக்கு என்று நினைத்துவிட்டு கைகால்களை உதறினான். அதன் பிறகு ஆதன் கண்களை மூடி அந்த நெருப்பு சக்தியை அவனுக்குள் இருந்து எடுத்தான். அது வந்து ஆதனின் கைகளில் தஞ்சம் புகுந்தது. அந்த நெருப்பு அப்படியே சிவப்பு நிறமாக மாறியது. அதை ஆதன் ஆச்சரியமாக பார்த்துவிட்டு அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். அப்போது அங்கு ஒரு பாறை இருந்தது.
அந்த பெரிய பாறையை நோக்கி அவனது நெருப்பு சக்தியை தாக்கினான். அந்த நெருப்பு பட்டதும் அந்த பாறை சுக்கு நூறாக உடைந்து கீழே விழுந்தது. அப்போது அந்த மலை ஏறி வந்து கொண்டிருக்கும் வீரர்களுக்கும் தருணுக்கும் அந்த உடைந்து வந்து கொண்டிருக்கும் பாறைகளை பார்த்துவிட்டு அனைவரும் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றுவிட்டு அவர்கள் சக்தியை எடுத்து அந்த பாறையை தாக்குவதுடன் தங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கவசம் போட்டுக் கொண்டார்கள். அதிலும் சில வீரர்கள் வேகமாக அடித்துக் கொண்டு கீழே சென்று விழுந்தார்கள். அதை பார்த்த தருண் அவனுக்கு முன்னால் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து, இது அந்த ஆதன் வேலையா என்ன? நம்ம மேல வந்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானான்னு பாரு என்று உத்தரவிட்டான். அப்போது அதை கேட்ட அந்த எக்ஸ்பர்ட், சரிங்க ஐயா, நீங்க எல்லாரும் பாதுகாப்பாருங்க, நான் பாத்துட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு அவன் மட்டும் மேலே சென்றான். ஆதன் அவனது இரண்டாவது நெருப்பு சக்தியை எடுத்து அங்கிருந்த பாறையில் அடித்தான். அந்த பாறை அந்த நெருப்பு பட்டதும் அப்படியே உருகி மெழுகு போல உருக ஆரம்பித்தது. அந்த பாறை அப்படியே சிவப்பு நிறமாக மாறியது. அது மெல்ல உருகி மலையில் தீக்குழம்பு போல உருகி சென்றது. அது எரிமலை என்பதால் அந்த மலையில் இருந்து தீக்குழம்பு வெடித்து வந்திருக்கிறது என்று அந்த எக்ஸ்பர்ட் நினைத்துக் கொண்டு மீண்டும் வந்து தருணிடம் விஷயத்தை எடுத்துரைத்தான். அதை கேட்டதும் தருணும் அந்த எக்ஸ்பர்ட்களும் சரி என்று தலையசைத்து விட்டு மெல்ல மெல்ல அந்த மலையை ஏற ஆரம்பித்தார்கள். ஆதன் அந்த பாறை உருகுவதை பார்த்துவிட்டு, அடேங்கப்பா, இந்த சக்தியில 2 வகை இருக்குதுல, இதுல 2வது நல்லா இருக்கு, இனி எவனாவது என்ன அடிக்க வாங்கடா, உங்களையே உருக்கி கொன்ற என்று கூறிவிட்டு சத்தமிட்டு சிரித்தான். அவனது சத்தம் கேட்டு அங்கிருந்த தருணும் சந்திரா அகாடமி வீரர்களும் வேக வேகமாக மேலே ஏறி சென்றார்கள். அப்போது அவர்கள் பேச்சு சத்தம் கேட்டு ஆதன் யார் வருகிறார்கள் என்று எட்டி பார்த்தான். அங்கு 20க்கும் மேற்பட்ட சந்திரா அகாடமி வீரர்கள் மற்றும் தருணும் வந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஆதனுக்கு சற்று பதட்டம் ஏற்பட்டது. ஆனால் அவன் இருக்கும் இடம் அவர்களுக்கு தெரியாது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவர்கள் வேக வேகமாக ஆதன் இருக்கும் புகைக்கு அருகில் வந்ததும் ஒரு எக்ஸ்பர்ட் தருணை பார்த்து, ஐயா, நம்ம பாதி மலை ஏறிட்டோம், இன்னும் கொஞ்ச தூரம் தான், அந்த ஆதன் மேலதான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதுதான் அவன் சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சில்லையா என்று கூறினான். அதை கேட்டதும் மற்ற வீரர்கள் ஆக்ரோஷமாக மேலே ஏறினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் மேலே ஏறி செல்வது ஆதனுக்கு தெரிந்தது. ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்த ஆதன் அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. ஆதன் இருந்த குகை அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. அதை பார்த்த ஆதன், என்ன வேணுங்க, நம்ம மேல இருக்கோம்னு பேசிட்டு போறானுங்க, ஓஹோ, இது நம்ம இந்த இடத்துக்கு வந்து முதல் சண்டை போட்டப்பவே நம்ம வேங்கையனுக்கு ஆற்றல் புல் எடுத்து கொண்டு போய் கொடுக்கும் போது மத்தவங்களுக்கு எல்லாம் மண்ணா தெரிஞ்சதுல, அந்த மாதிரி இவனுங்களுக்கும் இப்ப இந்த குகை தெரியல போல இருக்கு என்று நினைத்தான். அப்போது ஆதன் வைத்திருந்த ஒரு மாத்திரை அந்த நெருப்பு சக்தியை அடக்கி வைக்க மின்னியது. அதை பார்த்த ஆதன், ஆமா, இப்போதைக்கு இந்த நெருப்பு சக்தி இந்த மாத்திரைக்குள்ள இருக்கிறதா நல்லது என்று எண்ணிவிட்டு அந்த நெருப்பு சக்தியை மாத்திரைக்குள் செல்ல அனுமதித்தான். அந்த நெருப்பு சக்தி அந்த மாத்திரைக்குள் செல்ல ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆதன், சரி, இது உள்ள இழுக்க எப்படியும் கொஞ்ச நேரம் ஆகும், அது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன தூக்கத்தை போடுவோம் என்று நினைத்துவிட்டு ஒரு ஓரமாக படுத்தான். அந்த நெருப்பு சக்தி மாத்திரைக்குள் மெல்ல மெல்ல செல்ல ஆரம்பித்தது. 1 மணி நேரம் கழித்து அந்த மாத்திரை நெருப்பு ஆற்றலை முழுமையாக பெற்றதும் அந்த இடம் அப்படியே அதிர ஆரம்பித்தது. அப்போது அந்த மலைக்கு மேலே ஏறிக்கொண்டிருந்த ஆட்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அவர்கள் அந்த எரிமலையில் இருந்து தீப்பிழம்புகள் வர இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு கீழ் நோக்கி ஓடினார்கள். அதேபோல் ஆதனுக்கு அருகில் இருந்த அந்த மாத்திரை நெருப்பு எரிந்து கொண்டு ஒரு பிளாஷ் அடித்தது. அப்போது உண்மையில் அந்த எரிமலையில் இருந்து தீப்பிழம்புகள் கொந்தளித்துக் கொண்டு வந்தது. அதை பார்த்த ஆதன் பேரதிர்ச்சி அடைந்தான். ஆனால் அந்த மாத்திரை அவனுக்கு மட்டும் ஒரு கவசத்தை கொடுத்தது. அந்த தீப்பிழம்புகள் பட்டாலும் ஆதனுக்கு மட்டும் ஏதும் ஆகாத வண்ணம் வந்துவிட்டது. அப்போது ஆதன் அந்த குகையில் இருந்து எட்டி பார்த்தான். அங்கு அந்த தருணும் மற்ற சந்திரா அகாடமி வீரர்களும் தலைதெறிக்க கீழே ஓடினார்கள். அதை பார்த்த ஆதன் விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் அனைவரும் கீழே சென்று விழுந்தார்கள். அப்போது தருண் அங்கிருந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து, அந்த ஆதன் இங்கல்ல என்று கூறினான். ஐயா, எப்படியா சொல்றீங்க? ஏன் அந்த ஆதன் இங்க நெருப்பு புலம்புகளை வச்சு தாக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா என்று கூறினான் அந்த எக்ஸ்பர்ட். இல்ல, இந்த அளவுக்கு ஆதன் கிட்ட சக்தி ஆற்றல் இல்ல, அதுதான் உண்மை என்று கூறினான் தருண். சரிங்கய்யா, இப்ப நம்ம எங்க போய் அவனை தேடுறது என்று கேட்டான் எக்ஸ்பர்ட். அது கேட்டதும் தருண் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்து விட்டு, வாங்க, அதை பத்தி நான் போற வழியில சொல்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அந்த மலையை பார்த்து கொண்டே சென்றான். அந்த மாத்திரை சிவப்பு நிறமாக இருந்தது. அதை எடுத்து ஆதன் தனது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு அந்த குகையை விட்டு வெளியே சென்றான். அந்த வானத்தில் இருந்து வந்த வெயில் முகத்தில் அடித்தது. ஆதன் கண்கள் எல்லாம் கூசியது. அவன் தனது கையை வைத்து மறைத்துக் கொண்டு இடது பக்கம் திரும்பி பார்த்தான். அங்கு அந்த 9 வண்ணத்தில் லைட் ரேஸ் வந்து அங்கு ஒரு இடத்தில் விழுந்திருந்தது. அங்கு பலரும் கூடி நின்று கொண்டிருந்தார்கள். ஆதனுக்கு இப்போது நெருப்பு சக்தியும் கிடைத்ததால்
அவன் தனது சக்தியோடு இந்த நெருப்பு சக்தியும் பயன்படுத்தி ஒருவரை தாக்கினால் முன்பை விட இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மறுபக்கம் அந்த 9 வண்ணமயமான லைட் ரேஸில் பல எக்ஸ்பர்ட்கள் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி அந்த லைட் ரேஸில் இருந்து பலரும் சக்தியையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த லைட் ரேஸில் இருந்த ஒரு நபர் மட்டும் வெளியே வருவதை அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களும் மக்களும் ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவன் உடம்பு முழுக்க அந்த சக்தி ஆற்றல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போதுதான் அந்த சக்தி ஆற்றல் அப்படியே அவன் உடம்புக்குள் மெல்ல மெல்ல சென்றது. அவன் அங்கிருக்கும் அனைவரையும் திமிராக பார்த்து கொண்டே வந்து நின்றான். அது வேறு யாரும் இல்லை, வேந்தன் தான். அவன் உடல் பலம் அமைந்திருப்பது அங்கிருப்பவர்களுக்கு பார்க்கும்போது நன்கு தெரிந்தது. அதே போல அவன் உடலுக்கு இருக்கும் ஆற்றல் பெற்றிருப்பது வேந்தனுக்கு நன்றாக தெரிந்தது. அப்போது ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த விஜயன் தலையை நிமிர்த்தி பெருமிதமாக அவனது மகனான வேந்தனை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த மக்கள், சே, நம்ம வேந்தன் தான் இந்த லைட் ரேஸுக்குள்ள முதல்ல போனான், அதே மாதிரி அவன் தான் முதல்ல வந்திருக்கான், அந்த அளவுக்கு அவன் ஆற்றல் சக்தி அந்த லைட் ரேஸோட இருந்து வந்த சக்திய சீக்கிரமா ஏத்துக்கிட்டு வெளியே வந்திருக்கான் போல இருக்கு, அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு நம்ம காத்திருந்துதான் பார்க்கணும் என்று கூறினான் ஒருவன். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆமென்றவாறு தலையசைத்து விட்டு அங்கு நின்று அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கும் வேந்தனை பார்த்து கொண்டிருந்தார்கள். வேந்தன் அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களை ஏளனமாக பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி அந்த லைட் ரேஸ் தியானத்தில் இருக்கும் வீரர்களை பார்த்தும் அவனது கோபம் எல்லை மீறியது. அவனை பொறுத்தவரை இந்த சக்திகளை அரசபுரத்து ஆட்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அந்த சக்தியை எடுத்தால் அது அவனுக்கு பிடிக்காது. ஏன், தமிழ்வாணன் எடுத்தாலே பிடிக்காது. இப்போது அவனது பார்வைக்கு 3வது லைட் ரேஸில் இருக்கும் தமிழ்வாணன் மற்றும் 4வது லைட் ரேஸில் இருக்கும் வேங்கையின் மீது பட்டது. இந்த 2 தகுதி இல்லாதவங்க எதுக்கு இங்க வந்து சக்தி ஆற்றல் எடுத்துட்டு இருக்காங்க? இவனுங்க எல்லாம் சக்தி ஆற்றல் எடுக்கிறது இந்த லைட் ரேஸுக்கும் அரசபுரத்துக்கும் அவமானமான விஷயமாச்சே என்று தனக்குள் முணுமுணுத்து விட்டு கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு நின்றான். அந்த 9 லைட் ரேஸில் 9வது லைட் ரேஸ் தான் மிகவும் முக்கியமான மற்றும் பலமான ஒன்றாகும். அந்த இடத்தில் மட்டும் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தியானம் செய்து சக்தி ஆற்றல் பெற முடியும். மற்ற 8 இடத்திலும் தகுதியான நபர்கள் யாராயினும் அவர்கள் அங்கு நின்று போதுமான அளவு சக்தியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்று விடலாம். அந்த 9வது லெவலில் இருக்கும் லைட் ரேஸிற்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கிருக்கும் 8 லெவலில் தியானம் செய்து கொண்டிருக்கும் நபர்கள் அனைவரையும் துரத்தி விட்டுவிட்டுத்தான் அந்த 9வது லெவல் லைட் ரேஸில் தியானம் செய்ய முடியும். அந்த 9வது லெவல் லைட் சக்திக்கு செல்ல முதல் 8 இடத்திலும் தியானத்தையும் சரிவர முடித்து இருக்க வேண்டும். அத்துடன் இந்த 8 ஆற்றல் சேர்த்து அந்த 9வது லெவல் சக்தியில் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களுக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயமாகும். அப்போது வேந்தன் சற்றும் யோசிக்காமல் அந்த 2வது லெவல் லைட் ரேஸில் சக்தி பெற்றுக் கொண்டிருந்த 2 வீரர்களை பார்த்து முறைத்து தனது சக்தியை கையில் எடுத்து அந்த இருவரையும் தாக்கினான். அவன் தாக்கிய அந்த சக்தி இருவரின் மீது பட்டது. அவர்கள் உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பித்தது. அப்போது அந்த லைட் ரேஸ் அவர்கள் இருவரையும் வெளியே தூக்கி இருந்தது. அந்த இருவரின் முகமும் சிவந்திருந்தது. அவர்கள் இருவரின் வாயில் இருந்தும் ரத்த ரத்தமாக வந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் தட்டுத்தடுமாறி எழுந்து நின்றுவிட்டு தங்களை அடித்து வெளியே தூக்கி எறிந்த வேந்தனை பார்த்து முறைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த இருவரில் ஒருவன் வேந்தனை பார்த்து, டேய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? இப்படி தியானத்தில் இருக்கீங்கள பின்னாடி இருந்து அடிக்கிறியாடா, பேடி பயல என்று கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டான். அதை கேட்டு அங்கு அனைத்து எக்ஸ்பர்ட்களும் வெளியே இருந்த மக்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அரசபுர சாம்ராஜ்யத்தின் வருங்கால தலைவரையே அந்த வீரன் இப்படி பேசிவிட்டான் என்று அங்கிருந்த அனைவரும் கொந்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டதும் வேந்தனுக்கு கோபம் தலைக்கேறியது. இருப்பினும் அவன் அந்த இருவரையும் கொல்ல வேண்டும் என்று எண்ணிவிட்டு அந்த இருவரையும் பார்த்து, நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, நீ பேசுறத நான் மன்னிச்சிடுறேன், இப்ப நான் சொல்றதை கேட்டு பண்ணிட்டு உன் உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிரு என்று கர்வமாக கூறிவிட்டு, நீங்க 2 பேரும் உங்க ஆற்றல் சக்தி எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஆட்டத்தை விட்டுட்டு உயிர் தப்பிச்சு ஓடுங்க, உங்களை கொல்லாம விட்டுறேன் என்று கூறினான். அங்கு நடப்பதை பார்த்த சோமன், இதனடா கொடுமையா இருக்கு, இவன் தான் அந்த 2 பேரும் தியானத்துல இருந்து அடிச்சு வெளியே தூக்கி போட காரணமா இருந்தான். இப்ப இவங்க 2 பேரோட சக்தியும் இவங்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து போக சொல்றான். இதையும் இங்க இருக்க பெரிய மனுஷங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இதெல்லாம் உங்க தாடிக்காரையா கேட்க மாட்டாரா என்ன என்று கேட்டான். இல்ல மச்சான், இதெல்லாம் இவனுங்க பண்ற கொடுமையில ரொம்ப கம்மியான விஷயம். இந்த விஜயனும் வேந்தனும் சேர்ந்து இந்த அரசபுரத்தை சர்வாதிகாரம் பண்ணுவாங்க பாரு, அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாதுடா. அதுக்கு இந்த விஷயம் எவ்வளவோ பரவாயில்லடா. என்ன பண்றது, எல்லாம் அதிகார போதை. இதையெல்லாம் தட்டி கேட்கவும் ஆள் இல்ல, இவனுங்களை தட்டி வைக்கவும் ஆள் இல்ல. இருந்த ஒரு மனுஷனும் அந்த குகைக்குள்ள இருக்காரு, என்ன பண்றது சொல்லு என்று விரக்தியுடன் கூறினான் மகிழன். கவலைப்படாத மச்சான், எல்லா கோட்டையும் ஒரு நாள் சரியும். அதே மாதிரி குடிசையில இருக்கவன் ஒரு நாள் கோட்டைக்கு வருவான். அன்னைக்கு இந்த அவலம் எல்லாம் இல்லாம மக்கள் அமைதியா சந்தோஷமா வாழ்வாங்க.
அதுக்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு தான் தோணுது, பார்க்கலாம் என்று மகிழனுக்கு ஆறுதல் கூறினான் சோமன். அதை கேட்டு மகிழன் சரி என்று தலையசைத்து விட்டு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த விஜயன் இளங்கோவனை பார்த்து, இந்த 2 பேருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை எதிர்த்து பேசுவாங்க, இவனுங்களெல்லாம் என் பையன் கொண்டாடினாதான் அங்க இருக்க மத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்று கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு கூறினார். ஆமா விஜயன், ஆனா நீ கொஞ்சம் பொறுமையாரு, ஏன்னா உன் பேரு சும்மாவே இந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு. இதுல நீ கோவப்பட்டு ஏதாவது கத்துனா நம்ம மாஸ்டரின் துணைவர் உன் மேல தப்பான அபிப்பிராயம் வந்துடும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், உன் ரத்தம் தானே வேந்தனுக்கும் ஓடுது, அவனுக்கும் அதே கோபம் இருக்கும்ல, அதனால அவன் பாத்துக்குவான், நீ அமைதியா நில்லு என்று கூறினான் இளங்கோவன். அதை கேட்டு தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனில் வேந்தனை பார்த்து கொண்டிருந்தார் விஜயன். வேந்தன் அந்த இருவரையும் கொல்வானா? ரகசிய இடத்திற்கு வரப்போகும் ஆட்கள் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?